அன்பினும் இனிய மிதுன ராசி அன்பர்கள் அனைவருக்கும் ஜோதிட சிவானுடைய வணக்கங்கள், வாழ்த்துக்கள். இன்று எடுத்துக்கொண்ட தலைப்பு மிதுன ராசியை பொறுத்த வரையிலும், அது லக்னமாக இருந்தாலும் ராசியாக இருந்தாலும், இந்த ராசி அன்பர்கள் அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அவர்களுக்கு வாழ்க்கையில் ஜனன காலத்தில் கிரகங்கள் நின்ற நிலையில் என்னென்ன சாதக பாதகம் ஏற்படும், அதற்கு தகுந்தாற் போல் அவர்கள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், எந்த ஆலயம் சென்று பரிகாரம்னா ஒரு சாமி தரிசனம், அர்ச்சனை இதை செய்து கொண்டு வருகிற போது இந்த தோஷங்களுக்கு ஒரு விமோசனம் உங்களுக்கு கிடைக்கும் என்பதை முன்னிட்டு இந்த மிதுன ராசியினுடைய எந்தெந்த வகையில் தோஷங்கள் ஏற்படுகிறது, இந்த ராசியினுடைய தனித்தன்மை என்ன, இதைத்தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். மிதுனம் காலப்புருஷனுடைய 3வது வீடு, புதனுடைய வீடு. இது ராசியாக இருந்தாலும் லக்னமாக இருந்தாலும் எடுத்துக்கொள்ளலாம். ராசியாக வருகிற போது சந்திரன் சற்று வித்தியாசப்படுவார். இது ஒரு உபய ராசி, ஆண் வீடு, அதிக காற்று மிகுந்த வீடு, காற்று ராசி என்று எடுத்துக்கொள்ளலாம். காம ராசி, அதாவது காமத்தினுடைய முதல் புள்ளியே இந்த மிதுனத்தில் தான் தொடங்குது. 3, 7, 11 இதுதான் காம திரிகோண வீடுகள். அதற்கு முதல் வீடு இந்த மிதுனமாக வருகிறது. காம தத்துவத்து அடங்கிய உள்ளது இந்த ராசி. இதனுடைய 5ஆம் வீடு பூர்வ புண்ணியம். இந்த மிதுனத்திற்கு சுக்கிர பகவானுடைய வீடு. இவருக்கு 9ஆம் இடமாக வருகின்ற பாக்யாதிபதி சனி பகவான் பரிபூர்ணமாக சுபத்தொடர்பு பெற்று உச்சம் அடையக்கூடிய வீடும் இந்த 5ஆம் இடம். இந்த மிதுன ராசியை பொறுத்த வரையில் எந்தெந்த கிரகங்கள் நன்மை செய்வார்கள் என்று எடுத்துக்கொள்கிற போது, முதல் இடத்துல ராகு இருக்கிறார். ராகு, சனி, சூரியன் இந்த 3 கிரகங்களுடைய திசாவை நடந்தாலும் புத்திகள் மற்ற திசைகளில் புத்தியாக வந்தாலும் ஆக திசா புத்திகள் முழுமையை பெற்று நல்ல நன்மைகளை செய்வார்கள் என்பதை மறுப்பதற்கு இல்லை. 3 குடைவனும் உபஜயஸ்தானாதிபதியாக சூரியன் இருப்பதால் சூரியனுக்கு முழு தன்மை காரகத்தன்மை ஒரே வழியில் வரார். இப்போ சனியை எடுத்துக்கொண்டு இருந்தால் கூட பாக்யாதிபதியாக வந்தாலும் கூட அவர் 8க்கு அஷ்டமாதிபதியாக வருகிறார். ஆகவே அவர் பாதி அளவு தான் அங்கே எடுத்துக்கொள்ளலாம். இருந்தாலும் 8 விட்டு 9 பாக்யாதிபதி என்கிற வடிவில் அவரையும் ஒரு சுபராக எடுத்துக்கலாம். சுக்கிரனை பொறுத்தவரையிலும் அவர் 5ஆம் அதிபதியாக இருந்தாலும் 12க்கும் உடைய விரையாதிபதியாக இருப்பதனால மேடு பள்ளங்களுடைய 50% அமலர்கள் தான் அவருடைய திசை நடக்கிற போது அவருடைய புத்தி செயல்படுகிற போது சுபம் செய்யும். அதே போல் எந்த ஒரு ராசிக்கும் திசையும் புத்தியும் நடக்கிற போது உங்களுடைய ஜனன ஜாதகத்தை எடுத்து நீங்கள் பார்க்கிற போது திசையும் புத்தியும் 8க்கு 6 திசாநாதம் இருக்க வீட்டிலிருந்து புத்திநாதம் இருக்க வீடை கூட்டி கழித்து வருகிற போது 8க்கு 6 வரும். அப்போ அந்த காலத்தில் சுபம் தரக்கூடிய கிரகமாக இருந்தாலும் நம்மளை சுத்தலில் தான் விடும். அதில் அந்த வகையில் ஒரு சூட்சமும். இந்த மிதுனத்துக்கு யார் யார் சுபர் என்று சொல்லிட்டோம். பாவிகள் என்று வருகிற போது 11ஆம் இடம் லாபஸ்தானத்திற்கு வருகின்ற செவ்வாய் அவர் 6ஆம் இடத்திற்கும் ருணரோக சத்துரு என்று சொல்லக்கூடிய 6ஆம் இடத்திற்கும் லாபஸ்தானத்திற்கும் வருகிறார். ஆகவே செவ்வாய் சற்று முரண்படுகிறார். 2 விதமான காரகத்தன்மை, ஒன்று ப்ளஸ்ஸாகவும் ஒன்று மைனஸாகவும் வருகிறது. ஆகவே செவ்வாயை பொறுத்தவரையிலும் முழு மாரகாதிபதியாகவே வருகிறார். ஆகவே செவ்வாய் இருக்கும் இடத்தை பொறுத்து நன்மைகள் செய்வதற்கு வாய்ப்புகள் உண்டு. குரு பகவானை பொறுத்தவரையில் தனித்து குரு உங்களுடைய ராசியில் இருந்தாலும் 4, 7, 10 கன்னி, தனுசு, மீனம், மிதுனம் இந்த 4 இடங்களில் இருந்தாலும் கேந்திரம் பெறுகிற போது கேந்திராதிபதி தோஷம் பெறுகிறார். அவர் 7 கூடியவராக இருந்ததுனால பாதகாதிபதி தோஷம் பெறுகிறார். அவரே மாரகாதிபதி தோஷம் பெறுகிறார். ஆகவே குரு பகவானை பொறுத்தவரையில் 3 வகையில் தோஷத்துக்குடையவராகவே இருக்கிறார்.
ஆகவே குரு இந்த மிதுன ராசிக்கு ஒரு கொடிய பாவி ஆவார். அதே குரு திரிகோணம் பெற்று, அதாவது 5ஆம் இடத்துல 9ஆம் இடத்துல உங்களுடைய ஜனனத்தில் அமைகிற போது அந்த தோஷங்கள் அடிபட்டு விடுகிறது, அவரால் சுபம் ஏற்பட்டு விடுகிறது. அப்போ ஒரு பாவியே கூட இருக்கும் இடத்தை பொறுத்து நன்மையை செய்யக்கூடிய அமைப்பு சூட்சும பலனாக இருக்கிறது என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே குரு திரிகோணம் பெறுவது, அவர் மறைவது 6, 8, 12 8 இருந்தால் மறைகிறார். அஸ்தமனம் சூரியனை இடத்துல நெருங்கி செல்கிற போது அஸ்தமனம் பெறுகிறார். அதே போல் அஸ்தமனம் பெறுகிற போது குரு உங்களுக்கு நன்மை செய்வார் எவ்விடத்தில் இருந்தாலும். அதே போல் இருப்பது உங்களுக்கு சிறப்பு. குரு அந்த வகையில் குரு 2வது மார்காதிபதியாக வருகிறார் மிதுனத்துக்கு. உங்களுடைய 2ஆம் இடம் தனஸ்தானம் சந்திர பகவான் உங்களுக்கு தின வருவாயை கொடுக்கக்கூடிய அமைப்பு சந்திரனுக்கு உண்டு. அந்த 2வது சந்திரன் உங்களுக்கு 3வது மாரகாதிபதியாக வருவார். லக்னம் அல்ல ராசியில், லக்னத்தில் இருந்தால் தான் 2ஆம் இடத்துக்கு ராசி, ராசியில் இருந்தால் அவர் பிறக்கும்போது அதுதான் ராசி. ஆகவே 2க்கும் உடைய அமைப்பு ஏற்படுத்தும். லக்னம் அல்லது ராசியில் உங்களுடைய புதனே நிற்காமல் கூட குரு சனி நிற்பது தர்ம கர்மாதிபதி என்னும் யோகத்தை உங்களுடைய ஜனன ஜாதகத்திலேயே அடிப்படையிலேயே உங்களுக்கு கொடுத்து மிக யோகத்தை செய்வார். இதை போன்ற உள்ள ஜாதகம் தான் மிதுன ராசியில் நல்ல நிலைமையில் இருக்கக்கூடிய அமைப்புகளை எல்லாம் ஏற்படுத்தும். மற்றபடி இதை போல் நிலைமையில் அடிப்படையில் இருந்து கோச்சாரத்தில் மாறுபட்ட கோணத்தில் வந்தாலும் சமாளித்து வந்து விடலாம். அல்லது சனி பகவானுக்கு 5ஆம் இடமான துலாம் ராசியில் அவர் அமர்வது, அவருடன் சுக்கிரன் இணைவது, அதுவும் ஒரு வகையில் சிறப்பு. இவருடைய வாழ்க்கை பாலைவனம். பாலைவனம்னா நம்ம இறக்கிட்டோம்னா கண்ணு கேட்டிய தூரம் வெறும் மணல் காடாக இருக்குது பாலைவனம். ஒட்டகம் தான் அங்கே நடக்கும் இல்லையா? அந்த பாலைவனமே கூட சோலைவனமாக மாறுவதற்கு இவர்கள் தங்களை மாற்றிக்கொள்ள வேண்டும். அப்படி மாற்றிக்கொள்ள இவர்கள் வருவார்கள். ஆனால் இவருடைய வாழ்க்கை பசுமையாக இருக்கும் என்பதையும் புரிந்து கொள்ள வேண்டும். அதனுடைய காரணங்களையும் பின்னால் பார்ப்போம். இந்த மிதுன ராசி 3ஆம் இடத்துல சூரியனுடைய வீடாக வருவதனால சகோதரர் வழியில் சில பிரச்சனைகள்லாம் ஏற்படுத்தும். பொதுவாக மிதுனம் வம்ச சந்திரன் மட்டும் நின்றுட்டாருன்னா, வேறு யாரும் குரு இல்லை புதன் இல்லை என்ன வம்ச விருத்தியை அமையாமல் இந்த ராசி ஏற்படுத்தும். இவருக்கோ இவருடைய உடன் பிறந்தவர்களுக்கோ இவங்க குடும்ப உறுப்பினர்களுக்கோ யாருக்காவது ஒருத்தர் திருமணமாகி பெண் பிள்ளைகள் இருக்கும், ஆண் பிள்ளைகள் இருக்காது, குழந்தைகள் காலதாமதம் ஆகி கிடைக்கும். இப்படி வம்ச விருத்தியில் சில குறைபாடுகளை எல்லாம் ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு தனித்த சந்திரன் மட்டும் இருந்தால் ஏற்படுத்துவார். இந்த சூரியன் சனி ராகு இந்த 3 கிரகங்கள் மட்டும்தான் முழு சுபர்களாக இருப்பார்கள் என்பதை மனதில் பதிவு வைத்துக் கொள்ள வேண்டும். குருவும் புதனும் கேந்திரம் பெறாத நிலையில் அவரால் நன்மை உண்டு. உங்களுக்கு குரு 3ஆம் இடத்துல சிம்மத்தில் இருந்தாலும் கூட நன்மை தான் செய்யக்கூடிய அமைப்பு. எப்படி 3, 7, 11 காம திரிகோணமோ அதுபோல் 2, 6, 10 ஜீவனத்திற்கு திரிகோணம். நம்மளுடைய அன்றாட சாப்பாட்டுக்கு வருகின்ற வருவாய், அதிகப்படியான வருவாய், குடும்பத்திற்கு வர வேண்டிய வருவாய், மேலிடத்தில் வெளியில் சென்று பல உயர்ந்த நிலையிலிருந்து எல்லாம் அரசாங்கத்திலலாம் இருந்து உத்தியோகம் பார்த்து வருகின்ற வருவாய். ஆக வருவாய் என்பது எப்படி எப்படி இந்த ஜாதகனுக்கு கிடைக்கும் என்பதை சொல்லக்கூடிய இடம் 2, 6, 10. இந்த 2ஆம் இடம் தனஸ்தானம். அப்போ ஆரம்பிக்கும் போது மிதுனத்துக்கு 2ஆம் இடம் கடகம், கடகத்தினுடைய நாயகன் சந்திரன். நிலையான வரவு இருக்குமா? ஏன்னா சந்திரன் மட்டும்தான் அதிக ஸ்பீடு உள்ளவர். ஒரே மாதத்தில் 12 வீடையும் சுற்றி வந்து அமர்ந்துடுறார். ஆக காலபுருஷனுடைய மேஷ ராசிக்கு இது 4வது வீடாக வருகிறது கடகம், உங்களுடைய 2ஆம் வீடு. அப்போ 2ஆம் வீடு காலபுருஷன் தாய் வீடாக வந்தால் தாய் மனம் கோணாமல்
அவங்கள மனசை கஷ்டப்படாத அளவுக்கு அவங்கள் இருக்கும் வரையில் நீங்கள் அவர்களை ஆதரிக்கணும். கடைசி வர தாயை உங்களில் ஒருவராக திருமணம் முடிஞ்சிட்டா தான் பிரச்சனை வருது. அதை போல் இருந்தாலும் வெளியில் போயிட்டு வரோம், வந்த உடனே அதுலேருந்து அம்மா பிள்ளை வரும்னு காத்திருப்பாங்க. இந்த அம்மா சாப்பிட்டியா போனியா, இந்த அம்மா இது இருக்குது. அவங்களுக்கு பிரியமானது ஒன்று வாங்கி கையில் கொடுத்துட்டு உள்ளே போகணும். அதுக்கப்புறம் உள்ளே போயிட்டு சாப்பிட்டாங்களா என்ன ஏது கேட்கணும். எல்லா வகையிலையுமே அவங்க காதில் உள்ளே பேசுறது கூட நம்மளை பற்றி விசாரிக்கிறான். பிள்ளை நம்மளை வெளியில் போயிட்டு வந்தது நம்மளுக்கு நமக்கு என்ன பிரிவுன்னு கொடுக்குறான். அந்த அகம் மகிழணும் அவங்க. அப்படி மழைதான் கிரகத்தினுடைய தோஷங்கள் எல்லாம் வெளியேறும் என்பது சூட்சம பலன். பாலைவனம் சோலைவனமாகும் என்று சொல்லி காரணம் பின்னாடி வரும்னு சொன்னேன் இல்லையா, அதனுடைய அடிப்படை காரணம் இது. ஆகவே உங்களுடைய தாயாரை அரவணைத்து உங்களுடைய பார்வையிலேயே வைத்து கொண்டிருக்க வேண்டும். அதே போல 3ஆம் இடத்துக்குரிய சூரிய ஒரு அனல் கிரகம். 3இல் சூரியன் பிறக்கும்போது உங்களுக்கு இருந்தால் உங்களுக்கு நேர் சகோதரர் இருப்பதுக்கு வாய்ப்பு இல்லை. ஒரு தங்கை பிறந்து அதுக்கு அடுத்து ஒன்றா ஒரு சகோதரர் இருக்கலாம். அப்படி ஒரு வேலை ஒரு சகோதரர் பிறந்து விட்டால் அவருக்கும் உங்களுக்கும் ஒரு விரோத மனப்பான்மை. ஆக நேர் சகோதரன் 3 சூரியன் தான் இருப்பதுக்கு வாய்ப்புகள் இல்லை என்பதுதான். அந்த வகையில் சகோதரன் சகோதரி இந்த வகையிலையும் ஒரு பொல்லாப்பை ஏற்படுத்தி கொள்ளக்கூடாது. தாய் தாப்பை வச்சுருந்த சொத்து பத்து அவளுக்கு கொடுக்குற வகையில் எந்த ஒரு வகையிலும் தர்மத்திலேருந்து தவறக்கூடாது. அவள் ஐயோ நமக்கு அண்ணன் இப்படி பண்ணிட்டாருன்னு சகோதரியாக இருந்தாலும் சகோதரனாலும் அக்காவாக இருந்தாலும் அந்த பொல்லாப்பு நம்ம ஏற்படுத்தி கொள்ளக்கூடாது. அப்படி இருந்தால் அந்த சாபத்திற்கு அந்த மன விரக்திக்கு எந்த பரிகாரமும் கை கொடுக்காது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். பொதுவாகவே இந்த அமைப்பு மிதுனத்திற்கு அதிகமாக இருந்தாலும் அனைத்து விதமான மனிதர்களும் பெற்றவர்களையும் உடன் பிறந்தவர்களையும் நம்ம கொஞ்சம் பேணி காப்பது நல்லது. இந்த மிதுனராசினுடைய சகோதரிகளோ சகோதரனோ உடனிருந்து பரிபாலிக்கக்கூடிய அமைப்பு ஏற்படாது. அவங்க ஒரு இடத்துல இருப்பாங்க. சகோதரியுடைய பொல்லாப்பை எல்லாம் ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்புகளும் ஏற்படுத்தும். சகோதரிகளை வழியில் கூட அவர்களுடைய குடும்பத்தில் வம்ச விருத்தியில் ஒரு குறைய வைக்கும். ஏதாவது ஒரு வகையில் மிதுனராசி அன்பர்களுடைய குடும்பத்தில் ஏதாவது இருக்கும், அதனுடைய நிலைமை ஏற்படும். ஆகவே தாய் வழி உறவுகள், பெற்ற தாயே, உடம்பிருப்புகள் இந்த வகையில் எல்லாம் விரோதங்களே இருக்கக்கூடாது என்பது தான் முக்கியமானவே கருத்து. அவர்களுக்கு செய்யக்கூடிய எந்த உபகாரமும் காலம் கருதி உடனடியாக செய்து அவருடைய முகத்தில் ஒரு மலர்ச்சியை ஏற்படுத்தி அந்த சந்தோஷத்தை உங்களுக்கு பிரதிபலிக்கிற அளவுக்கு ஏற்படுத்திக்கணும். பங்கு பாத்தியத்தில் தகராறே கூட இது கன்னிராசிக்கு கூட உண்டு. மிதுனம் என்பது மட்டுமல்ல, புதனுடைய வீடாகிய கன்னிக்கு இந்த நிலைமை உண்டு. ஆகவே பங்கு பாதத்தில் எந்த விதமான தகராறு கூடாது. குறிப்பாக உடன்பிறப்பு, அது ஆணோ பெண்ணோ, பகையோ வயிற்றேசலோ இருந்தால் அது தங்களை பாதித்தே தீரும் என்பதை இந்த நேரத்தில் குறிப்பிட விரும்புகிறேன். மேலும் இந்த 6ஆம் வீடு ருணரோக சத்துரு என்று சொன்ன பிணி பீடை கடன் எதிர்ப்பு வம்பு வழக்கு இதையெல்லாம் கொடுக்கக்கூடிய ஆஜானுபாவமான கிரகம் செவ்வாய். ஐயோ அவர் லாபாதிபதிங்க, அவர் லாபாதிபதியாக 11 கூடையவர். ஆமாம், இல்லை மறுக்கலை. அவர் லாபத்தையும் கொடுப்பார். பணத்தை அப்படி கொடுத்துட்டு இந்த பக்கம் சீண்டு விட்டு இங்கே அவர் பார்த்தாலோ நின்றாலோ இவர் தான் ஜென்ம விரோதியாச்சு. அந்த வகையில் இவர் உங்களுக்கு பலவிதமான சிரமங்களை எல்லாம் கொடுப்பார். மனதில் ஒரு சபலத்தை ஏற்படுத்துவார். எந்த வகையில் இவர் சபலத்தை ஏற்படுத்துவார்னா, எந்த ஒரு ஜாதத்திலும் சனியும் செவ்வாயும் தான் அடிப்படையில் முதல் காரகனாக கடனுக்கு வராங்க. கடன் பிரச்சனைன்னு ஏற்படுதுன்னா அங்கே சனியும் செவ்வாயும் அவருடைய காரகத்துவம் வேலை செய்யுது என்பதை நம்ம புரிஞ்சு கொள்ள வேண்டும். ஆகவே செவ்வாய் கடனுக்கு காரகன். அவனை வலுத்திருந்தால் உங்களுடைய ஜாதகத்தில் காரகன் வலுத்தால் உங்களுக்கு கடன்லேருந்து மீளவே முடியாது. காரணம் இது 6ஆம் இடம் மட்டும் இல்லை, உங்களுடைய ராசிக்கு மட்டும்தான் ஒரு வித்தியாசமான அமைப்பு. இந்த 6 கூடையவன்
நீங்கள் நமக்கு 6ஆம் இடம் அப்படின்னு நினைக்கிறீங்க. காலபுருஷனுக்கு அது 8வது வீடு. ஆக 8வது வீட்டில் போய் 6வது வீடு மாட்டிக்குது. ஆக அந்த காலபுருஷன் 8க்கு உடைய வீடு உங்களுக்கு 6க்கு ஆகி அந்த உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடம் என்று வரக்கூடிய மகரம் உங்களுடைய காலபுருஷனுக்கு 10வது இடமாக வருகிறது. அது காலபுருஷன் ஜீவனஸ்தானம், அதுவே உங்களுக்கு அஷ்டமஸ்தானம். பாருங்கள், காலபுருஷனுக்கு ஜீவனத்தை கொடுக்கக்கூடிய 10ஆம் இடம் உங்களுக்கு அஷ்டமம், உங்களுக்கு ருணரோகச்சத்திர கொடுக்க 6ஆம் இடம், காலபுருஷனுக்கு 8வது இடம். ஆக ஒரு விபரீதமான இடமே அந்த பாகமே உங்களுக்கு வேறு ஒரு பெயரில் அமையுது. இந்த காலபுருஷன் 10ஆம் இடம் மகரம் கரும பலனை தரக்கூடிய இடம். உங்களுடைய மிதன ராசிக்கு 8ஆம் இடமாக வருகிறது, அஷ்டமஸ்தானமாக வருகிறது. காலபுருஷனுடைய விரயம் என்னும் அயன சயன தோஷம் என்னும் 12ஆம் இடமே மிதுனத்திற்கு 10ஆம் இடமாக ஜீவனஸ்தானமாக வருகிறது. எது? மீனம். நீங்கள் நினச்சிருக்கீங்க மனசில், எங்களுக்கு 10ஆம் இடம் ஜீவனஸ்தானம் குருபகவானுடைய வீடு, ஜீவனத்தில் ஏன் சில குறைபாடுகள் எல்லாம் வருது, அந்த குரு மட்டும் உங்களுக்கு ஏன் அந்த அளவுக்கு பாவியாகவும் வருகிறார் அப்படின்லாம் பார்க்கும்போது இந்த ஜோதிட அடிப்படை தொடர்ந்துவதற்கு காரணம் காலபுருஷன். அவருக்கு அது 12ஆம் இடம் வரையும், அந்த விரையுமே உங்களுக்கு ஜீவனஸ்தானம். ஆக உங்களை 6ஆம் இடமும் 8ஆம் இடமும் 10ஆம் இடமும் எல்லாமே சூட்சுமத்தில் மறைத்து உங்களுக்கு இனிப்பை தடவி விஷத்தை கொடுத்த மாதிரி இருக்குது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இந்த ஒரு அமைப்பு ஒரு விதமான ஒரு சூட்சமமான சூழ்நிலை இந்த மிதுனத்துக்கு ஏற்படுத்தி இருக்கிறது என்பதையும் புரிந்து கொண்டு நம்முடைய வாழ்க்கையை மாற்றி செப்பனிட்டு கொண்டு இருந்தால் சிறப்பாக இருக்கும். காலபுருஷனுடைய 10வது வீடு மகரம், அது மிதுனத்துக்கு 8வது வீடு, சனிக்கு ஆட்சி வீடு, செவ்வாய் பகவானுக்கு உச்ச வீடு. அப்படி செவ்வாய் அமர்ந்தால் அந்த 8ல் உங்களுடைய ஜனனத்தில் 8ல் அமர்ந்தால் எப்படி இருக்கும்? 6க்கு உடையவன் அவன் 8ல் இருக்கான். 6க்கு உடையவன் 8ல் இருக்கிற போது விபரீதமான ஒரு ராஜயோகம் என்ற சொற்றொடர் உண்டு. அது எப்படி எல்லாம் இருந்தால் ஒரு ஆசையை காட்டி அதை காட்டி அங்கே வாங்க, இதை செய்ய அதை செய்ய, பிரம்மணம் அங்கே கடை வாங்க, அந்த நேரம் பார்த்து கடன் கொடுக்க தயாராக வருவான். அதை போல் நிலையில் மாட்டி அந்த நிலைமை முடிஞ்ச உடனே திண்டாட்டத்தில் விட்டு நம்மளை அவதிக்குள்ளாக்கும் என்பதை மறந்துடக்கூடாது. ஆக 6, 8 பாவம் 2, 3, 11 இந்த பாவத்தையும் அதிகாரம் செலுத்தும். இந்த 6, 8 பாவகம் உங்களுடைய 2ஆம் இடம் குடும்பம், வாக்கு, தனம், தின வருவாய். 3ஆம் இடம் உங்களுடைய ஆயுள் தானம். 3ஆம் இடம் நீங்கள் எடுக்கின்ற முயற்சிகள், அதில் பலவிதமான நுட்பமான கருத்துக்கள் எல்லாம் வருகிறது. ஒரு பெட்டகத்தை திறந்தால், ஒரு பாகவத்தை திறந்தால் கிட்டத்தட்ட ஒரு 60 விதமான தேவைகளுக்குரிய பொக்கிஷ ஏடுகள் எல்லாம் இருக்கும். நமக்கு என்ன தேவையோ சாவி போட்டு அதை மட்டும் எடுத்துக்கலாம். அப்போ 3ஆம் இடம் சகோதரமாக வருகிறது, 3ஆம் இடம் பாகியஸ்தானமாக வருகிறது திருமணத்திற்கு, 3ஆம் இடம் விருத்திஸ்தானமாக வருகிறது. 3ஆம் இடம் எதையும் நினைத்து, அதாவது திருமணம் ஆக வேண்டும் என்றால் அதற்கு ஒரு விடிவு ஏற்பட்ட 3ஆம், இப்படி ஒவ்வொரு தேவைக்கும் ஒவ்வொன்று இருக்கு. ஆகவே இந்த மீனம் 10ஆம் வீடாக வந்தாலும் காலபுருஷனுடைய விரயஸ்தானம். எனவே தொழில் வழியில் உங்களுக்கு பாதிப்பு கொடுப்பதற்கு இதுதான் காரணம். சகோதர வழி பாதிப்பு, தாய் வழி பாதிப்பு, கடன், பகை, எதிர்ப்பு, இந்த வகையிலெல்லாம் உங்களுக்கு பாதிப்பு ஏற்படும். இயற்கையான அமைப்பில் உங்களுக்கு ஜாதகம் அமைந்து விட்டது. இதில் செவ்வாய் பகவான் முழு மார்காதிபதி என்பதால் கடனை அதிக வட்டிக்கு, மீட்டர் வட்டிக்கு கடனை பெறுவதற்கு, கடனை மேலும் உங்களுக்கு கிடைப்பதற்கு விருத்தி செய்து கொள்வதற்கு உங்களுடைய மனநிலையை தேற்றுவார். இப்படி பல வகையில் பணத்தை வாங்கியிருந்து நீங்கள் போட்ட எஸ்டிமேட்லேருந்து செஞ்சு முடிச்சுட்டு வரும்போது அந்த நேரம் நல்ல ஒரு திதாபுத்தி வந்திருந்தால் அதிலிருந்து மீண்டு வந்து விடலாம். இல்லை, ஆனால் ஜனனத்திலேயே இப்படி அவர்கள் இருப்பார்களா, மூச்சு முடிகிற வேலை கடன் உண்டு. இந்த கடனை எல்லாம் அடைவதற்கு திருச்சேரை என்ற ஒரு இடத்துல சீர்காழியை தாண்டி செல்லக்கூடிய இடத்துல இருக்குது. அங்கே போயிட்டு வருகிற போது இந்த பரிகாரத்தினுடைய அமைப்பு, கடன் தொந்தரவுகள் எல்லாம் மீண்டும் வாய்ப்புகள் உண்டு. அதற்கு உள்ள பரிகாரங்களை அடுத்த வீடியோவில் போடுறேன்.
இப்படியெல்லாம் நிறைய கடன்களை எல்லாம் வாங்க வைப்பார். உனக்கு கடங்கானாக வைத்திருப்பார், கடங்கானாக இருந்து மடிய வைப்பார். இதனுடைய விளைவாக பிற்பாடு இருக்கும் பொருளையெல்லாம் விட்டு கொடுத்தும் பழபடி முடியலைன்னு நினைத்து அவதிப்பட்டு காவல் நிலையம், நீதிமன்றம், பொது பஞ்சாயத்து இதையெல்லாம் ஏற்படுத்துவார். மகரம் என்னும் அஷ்டமஸ்தானத்தில் செவ்வாய் உச்சம் பெறுகிறார். எனவே கடன் அதை போல உச்சம் பெற்று இருக்கக்கூடிய ராசிக்கு அன்பர்கள் கடன் வாங்குவதில் ரொம்ப யோசனை பண்ணணும். அதுலேயும் குறிப்பாக செவ்வாய்க்கிழமை, சனிக்கிழமை அஷ்டமத்தில் சந்திரன் வரைந்து சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிற போது கடன் பெறுவதோ, கடனுக்காக கையெழுத்து போடுவதோ, பிறருக்காக ஜாமீன் கையெழுத்து போடுவதோ, எந்த ஒரு சுப செலவுகளும் அன்றைய காலங்களில் செய்து கொள்ளக்கூடாது என்பதை தெளிவாக வச்சுக்கணும். சனிக்கிழமையில் கூட அந்த முடி வெட்டிக்கிறதோ சவரம் பண்ணிக்கிறதோ கூடாதுன்றது. ஏன்னா சனிக்கு அலங்காரம் பிடிக்காது. இந்த நிலைமையில எல்லாம் இருந்து தன்னைத்தானே நம்ம தேட்டுக்கொள்ள வேண்டும். மிதுனம் இரட்டை ராசி என்பதனால மனைவி வழியில், உங்களுக்கு நம்பிக்கையான உற்ற நண்பர்கள் வழியில், உடன்பிறப்பு எத்தனை பேர் யாராவது ஒரு தம்பி, அண்ணன், இவர் எனக்காக எங்கள் அப்பா போல் நடப்பார் அப்படின்ற இருக்கக்கூடிய அமைப்பு, இவர்கள் மூலம் தொழில் செய்யலாம். ஆனால் சுய தொழில் மட்டும் செய்யக்கூடாது. மனைவி பேரில் செய்யலாம், தம்பி பேரில், இல்லை உடன் நட்பு பேரில், பார்ட்னர்ஷிப்பு இப்படி செய்வதற்குரிய வாய்ப்புகளை எல்லாம் ஏற்படுத்தலாம். எக்காரணம் கொண்டும் சுய தொழில் கூட, அதில் மூலதனம் உள்ள தொழில் கூடாது. இதை போல் அமைப்புகள் உள்ளவங்க ஓட்டுநராகவோ, நடத்துனராகவோ, டைலராகவோ, இப்படி இல்லை ஜோதிடம் பார்க்கக்கூடியவராகவோ, ஒரு அந்தனராகவோ, அதாவது உபன்யாசம் பண்ணுறாங்களவோ, அரசியல் மேடை பேச்சாளராகவோ, இவங்கெல்லாம் மூலதனம் தேவையில்லை. ஒரு கண்டக்டர் வந்து வேலைக்கு போகிறாருன்னா ₹1 போட்டுட்டு போனான்னா போயிட்டு வந்துட்டு வரும்போது காசு ₹1 டிரைவர் அப்படித்தான். இப்படி மூலதனம் இல்லாத செய்யக்கூடிய தொழிலெல்லாம் இவர்கள் செய்தால் இவர்களுக்கு சிறப்பு. ஆக மேலே உள்ள உறவுகளை இணைத்து கொண்டு இவர்கள் எதையும் செய்யலாம். சுயமாக செய்யணும்னா வருமானம் முக்கியமாக, வருமானம் போயிட்டு வந்து இந்தாமல் அங்கே வா, வேலைக்கு போயிட்டு வந்தேன், இந்த எடுத்து வை, நாளைக்கு வெளியில் போகும்போது எனக்கு ஒரு டீசல் போடணும், கை செலவுக்கு எடுத்துக்கணும், அவங்க கையில் கொடுக்க வாங்க இருக்கணும். கடன் பட்டால் மீள்வது எல்லாம் கடினம். அதுலேயும் உங்களுடைய செவ்வாய் வலுத்துட்டா கஷ்டம். சனி 8ல் இருந்துட்டானா பிறக்கும்போது கஷ்டம். நீசமடைந்தால் அதே நிலை. மிதுன ராசியில், மிதுன ராசி குடும்பத்தில் யாராவது ஒருவருக்காவது இந்த வம்சவர்த்தி இல்லாமல் இருக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கும். அதை போல் உள்ளவங்க குருவாயூர் போயிட்டு வரலாம். இன்னும் மற்ற ஆலயங்கள் இருக்கிறது, அதுக்கு தனி ஒரு அமைப்பில் பரிகாரமாக எடுத்து சொல்கிறேன். இந்த மிதுனராசியுடைய அன்பர்கள் மகனுக்கோ மகளுக்கோ கூட இந்த நிலை இருக்கும். கடன் வாங்க மனைவி தெரியாமல் கடன் வாங்கக்கூடாது. அதை முக்கியமாக தெரிஞ்சுக்கணும். வருமானத்தை மனைவிகளை கொடுத்து வாங்கணும். 2வது, எந்த வயதிலும் பூர்வீகத்தில் இருக்கக்கூடாது. உங்களோட புதன் 6ல் இருந்தாலும் 8ல் இருந்தாலோ, 5ஆம் அதிபதி 11ல் இருந்தாலும் 12ல் இருந்தாலோ, உள்ளூரில் இருந்து நம்ம ஏதோ பரிபூர்ணமான சுபிட்சத்தை பெற முடியாது என்பதையும் புரிந்து கொள்ள வேண்டும். பூர்வீகத்தை விட்டு வெளியில் வந்து நம்ம செயல்படுவது, குடியிருப்பது நன்மையை பயக்கும். ஆணி வேறாக இருக்கும் தந்தையோ தாத்தாவோ பூர்வீகம் மாறினால்தான் வாழ்க்கை சக்கரம் நல்லபடியாக ஓடும். அதை நல்லா புரிஞ்சுக்கணும். ஜனனத்தில் 6ல் சனி செவ்வாய் இருந்தால் அது ஒரு வகையில் சிறப்பு. அல்லது மிதுனத்தில் சனி சுக்கிரன், சனி குரு உங்களுடைய ஜாதகத்தில் இருந்தால் அது தனி சிறப்பு. 2ஆம் இடம் கடகம், அதிபதி சந்திரன் என்பதனால பௌர்ணமி இல்லைன்னா சந்திரனுக்கு பிடித்த திங்கட்கிழமை. ஆகவே பௌர்ணமி அல்லது திங்கள் அல்லது உங்களுடைய நட்சத்திரம் வரக்கூடிய நாளில் அம்மனுக்கே உரிய ஆலயங்கள் போய் இவருடைய எடைக்கு எடை பச்சரிசி தானம் கொடுத்துட்டு வரலாம். சாதாரண எடைக்கு எடை ஒரு பச்சரிசி தானத்தை கொடுத்துட்டு அதுக்கு அதிகப்படியான அரிசி சிப்பம் கூட வாங்கி கொடுக்கலாம். இல்லை நீங்களே உணவு சமைத்து அன்னதானம் செய்யலாம். அது வருடத்துக்கு ஒரு முறையோ இல்லை 6 மாதத்துக்கு ஒரு முறையோ இதை செய்து கொண்டு வருகிற போது நற்பலன்கள் கூடுதலாக உங்களுக்கு நடைமுறைக்கு வரும். அப்படி நடைமுறைக்கு வருகிற போது இதை வந்து ஒரு துண்டாகவே நீங்கள் ஏற்படுத்திக்கலாம். உங்களோட வாழ்க்கை இனிக்கும் என்பதையும் சொல்லிக்கொள்கிறேன். ஆகவே உங்களுடைய வாழ்க்கையில் அன்னதானம் மிகவும் முக்கியம். முருகனுக்கு பால் அபிஷேகம் செய்யலாம் அவருக்குரிய நாளில். தயிர் அன்னம் பிரசாதமாக வைக்கலாம்.
பரிகாரம், முக்கியமான பரிகாரம். இவ்வளவு சொல்லி இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் இந்த மிதுன ராசிகள் கோச்சாரத்திலேயோ ஜனனத்தில் எது எப்படி இருந்தாலும் கும்பகோணம் அடுத்து கும்பகோணம் பேருந்து 17 கிலோமீட்டர் திருநீலக்குடி அந்த ஈசனை தரிசனம் செய்து வில்வத்தால் அர்ச்சனை செய்து அங்கே ஒரு அரை மணி நேரம் அமர்ந்து தியானம் பண்ணிட்டு வரணும். அதுக்கு அடுத்து அங்கே அப்படி செய்துட்டு வருகிற போது என்ன நடக்கும்? மன அமைதி கிடைக்கும், ஆயுள் விருத்தி ஆகக்கூடிய அமைப்பு திருக்கடையூருக்கு அடுத்து அந்த தலத்திற்கு உண்டு. ஆகவே இந்த தலம் அவசியம் நீங்கள் போயிட்டு வரணும். நீங்கள் எங்கே இருந்தாலும் போயிட்டு வந்தீங்கன்னா மனசு அமைதியாக இருக்கும் என்பதை உங்கள் மனசில் பதிய வைத்துக் கொள்ளணும். நடைமுறையில் உங்களுக்கு இது தெரியும். அதை அடுத்து திருக்கோடிக்கா அந்த ஈசனையும் அங்கு உள்ள கரையேற்று விநாயகரையும் வணங்கி வர அனைத்து விதமான நலமும் உங்களுடைய வாழ்க்கையில் கிடைக்கும் என்று கூறி ஒரு முறை இந்த மேற்படி தலங்களுக்கு சென்று வாங்க. இந்த திருக்கோடிக்காவில் சாமி தரிசனம் மட்டுமல்ல, எல்லா வேலையும் முடிந்து ஒரு மணி நேரம் அமர்ந்து ஓம் நமச்சிவாய நம என்ற உங்கள் மனதுக்குள்ளேயே அமர்ந்து சொல்லி கொண்டு வருகிற போது அங்கே வேத தேவதைகள் எல்லாம் அங்கே வந்து இரவில் அங்கே வணங்கிட்டு போகிறதுனால நீங்கள் ஒரு முறை ஓம் நமச்சிவாயன்னு சொன்னாலே அங்கே 1000 முறை சொன்ன மாதிரி ஆகின இந்த 2 விதமான தலங்களுக்கும் அவசியம் இந்த மிதுன ராசி அன்பர்கள் சென்று வருவார்கள். ஆனால் அவருடைய வாழ்க்கை பாலைவனம் நிச்சயமாக சோலைவனமாக மாறும் என்று கூறி வணங்கி விடைபெறுகிறேன்.